இந்தோனேசியாவின் மத்திய ஜாவாவில் ஆசிரியையின் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி 15 வயது மாணவன் பெரும் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளான். இதனால் அந்த 9ஆம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு செல்லவே பயப்படுவதாக கூறப்படுகிறது. எஸ்டி என மட்டுமே அடையாளம் கூறப்பட்ட அந்த சமய ஆசிரியை தனது வீட்டில் கடந்த 2 ஆண்டுகளாகவே அப்பையனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார். இத்தனை நாளாக அல் குர்ஆன் கற்கவே அம்மாணவன் ஆசிரியையின் வீட்டுக்கு சென்று வந்ததாக அக்கம் பக்கத்தார் நினைத்திருந்தனர். எனினும் மாணவனை அவர் கட்டாயப்படுத்தி உடலுறவு கொள்ள வைத்தது ஒரு நாள் அம்பலமானது. சந்தேகத்தில் வீட்டுக்குள் நுழைந்த கிராம மக்கள் பார்க்கக்கூடாத கோலத்தில் குளியலறையில் இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். இதையடுத்து ஆசிரியை கைதானார். மாணவனை வற்புறுத்தி குறைந்தது 10 தடவையாவது அவர் உடலுறவு கொண்டது விசாரணையில் தெரியவந்தது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.